நான் உங்க அட்வொகேட் சுந்தர். யாரு பாருங்க, இப்ப நம்ம யாருன்னா மேதாவி 10 ரூபா பாலாஜி இல்லையா, மேதாவியா யாரு, நம்ம குற்றம் சொல்வது குறி. புதிய அரசை பொறுத்தவரை திட்டங்களை நிறைவேற்றதை விட்டுட்டு திமுக மீது குற்றம் சொல்வதிலேயே குறியாக இருக்கிறார்கள். நான் கேக்குறேன், அப்பத்தா ஸ்டாலின் 10 ரூபா பாலாஜி திமுக கொள்ளக்காரங்களா கேக்குறேன். ஒரு விலை உயர்ந்த ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நம்பர் 1 கம்பெனி கார் இருக்கு, புரிஞ்சுக்கோங்க. அறிஞர்கள் கும்பிட்டுங்களா, புரிஞ்சுக்கோங்க சரிங்களா. நம்பர் 1 காரு சரிங்களா. நீங்க டிரைவர் சீட்ல இறங்கிட்டீங்க. இறங்குனது சும்மா இருக்காம ஃப்ரண்ட் டயரையோ பேக் டயரையோ பஞ்சர் ஆக்கிட்டீங்க. அது மட்டும் இல்லாம டயரை கிழிச்சிங்க சரிங்களா. அது இல்லாம நீங்க ரோடே போடல. அதே விஷயம், நீங்க போற ரோட்ல பள்ளம், பெரிய பள்ளம், கார் சீட்ல ஏத்திக்கிட்டு புதுசா தாயக்கா கட்சி எக்ஸாம்பிள் சரிங்களா. டிரைவர் சீட்ல ஏத்திட்டீங்க, அதாவது நீங்க ஏத்தல, மக்கள் ஏத்திட்டாங்க. 10 நாள்ல என்னாச்சு 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 கேக்குறாங்களே, துப்பு கட்டுறாங்களா. காரு ரோட்ல பள்ளம், நீங்க போற ரோட்ல பள்ளம், என்ன காரை விட்டு இறங்கும் போது டயரை வீணாக்கிட்டீங்க. என்ன அதை விட்டு பெட்ரோல் இருக்கு, டீசல் இருக்கு, எலக்ட்ரிக் ஃபுல்லா பண்ணிருக்கமே, காரு புதுசு, அதெல்லாம் சரிடா. முதல்ல டயரை உடச்சு கட் பண்ணி எடுத்துட்டீங்க. டயரை ரோட போறேன்னு சொல்லிட்டு போடாத ரோட்ல பள்ளம், பள்ளத்துலதான் ரோடே இருக்கு. எப்படி போவீங்க? உங்க அப்பத்தான் ஸ்டாலினே போக முடியும் அந்த மாதிரி இடத்துல. என்ன மொத்தத்துல நீங்க கடைய காலி பண்ற மாதிரி மொத்தத்துமே வண்டி மட்டும்தான் கொடுத்துருக்கீங்க. என்ன சீட்ல மக்கள் உட்கார வச்சிருக்காங்க, அவங்க டைம்ன்றாங்க. நீங்க காரே கொலைச்சு போனீங்க. அதே விஷயம், அவ்வளவு விளையே இந்த காரை என்ன டயரா வீணாக்கிட்டீங்க, ரோட உடச்சிட்டீங்க, பல்லாக்கிட்டீங்க, பள்ளம் தோண்டிட்டீங்க. என்ன முன்னாடி போகல எப்படா போவீங்க? கும்பிட்டீங்களா? கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? நான் இந்த கட்சி சார்ந்தே இல்ல. காரு நான் ஒத்துக்கிறேன். டயரை உடச்சிங்க இறங்கி போகும்போது, பள்ளமா ரோடே போடல, அதுல ஒரு பெரிய பள்ளம். போ போ போனா எப்படி போவாங்க? யாரு? உங்க அப்பத்தா ஸ்டாலினோட அப்பத்தா போவாங்க. ஏன்டா திரும்பி திரும்பி அப்பத்தா ஸ்டாலின் சொல்றேன்னா, அந்த அப்பத்தா ஸ்டாலின் சகோதரி கமலஹாசன் சொன்னாரு, படிக்காத கூப்பிட்டீங்களா, உங்களை விலை உயர்ந்த மதிப்புக்கு மேல இருக்கா முதலமைச்சர் பதவி உட்கார எங்களை சொல்லும். என்ன சகோதரி கமலஹாசனா, உங்களுக்கு எல்லாம் அறிவுடா, என்ன வேணாலும் சொல்லலாம், தப்பு செய்யலடா. முன்னாடி போறதுக்கு வழி இல்ல. காரு விலை உயர்ந்து சொல்றீங்க, டயரா உடச்சி எடுத்துட்டீங்க, கழட்டி எடுத்துட்டீங்க, அது ஸ்கேமு சரிங்களா. ஊழல் பண்ணி கழட்டி எடுத்துட்டீங்க டயரை. டயர் இல்லாத கார்ல பெட்ரோல் நிரப்பி வச்சிருக்கோம், டீசல் நிரப்பி வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா ரோடே இல்ல, டயரே இல்ல, எப்படி இந்த விலை உயர்ந்த காரு போகும்? சரிங்களா? கும்பிட்டுங்களா? புரியுதா? இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.